Hi students, today செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தாவரவியல் பாடம் 6 சூழ்நிலையியல் கோட்பாடுகள். ஓகேவா? இதுக்கும் முன்னாடி லெசனுக்கான புக் பேக் 1 மார்க் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வீடியோவில் இருக்குப்பா, அந்த வீடியோவை போய் பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்மளோட சேனலோட பிளேலிஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா 12th தாவரவியலுக்கான ஒவ்வொரு லெசனுக்கான புக் பேக் 1 மார்க் அண்ட் கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாமே நம்மளோட பிளேலிஸ்ட்டில் இருக்கும்ப்பா. அதில் போய்ட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு லெசனுக்கான வீடியோஸும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த புக் பேக் கொஸ்டின்ஸை கிளியராக தெளிவாக படிச்சுக்கோங்கப்பா. இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னாவே ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த லெசன்ஸ் ஃபுல்லாக என்ன ஆகும் அப்படின்னா எல்லா கொஸ்டின்ஸுமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கும். ஓகேவா? ஸோ 12th பொறுத்த வரைக்கும் உனக்கு மோஸ்ட் ஆஃப் தி கொஸ்டின்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா புக் பேக் கொஸ்டின்ஸாக தான்ப்பா இருக்கும். ஓகேவா? 1 or 2 கொஸ்டின்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா புக்குக்கு உள்ளே இருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கேட்கலாம். ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 90% என்ன அப்படின்னா புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் வரும். ஓகேவா? ஸோ அதனால் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா தெளிவாக படிச்சுக்கோங்க. ஓகே, நம்ம இந்த லெசனில் இன்றைக்கி என்னென்ன டாபிக்ஸ் கவர் ஆகும் அப்படின்னா சூழ்நிலையியல் காரணிகள், சூழ்நிலையியல் தக அமைப்புகள், கனிகள் மற்றும் விதைகள் பரவுதல். ஓகேவா? இந்த டாபிக்ஸ் எல்லாம் இந்த லெசனுக்குள்ளே கவர் ஆகிருக்கும். அந்த டாபிக்ஸ் கவர் ஆகக்கூடிய இந்த லெசனோட புக் பேக் 1 மார்க் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் இப்போ பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், என்ன அப்படின்னா சூழ்நிலையியல் படிநிலைகளின் சரியான வரிசை அமைப்பினை கீழ்நிலையிலிருந்து மேல்நிலைக்கு வரிசைப்படுத்தி அமைக்கவும். ஓகேவா? ஸோ கீழ்நிலையிலேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மேல்நிலைக்கு நம்ம வரிசைப்படுத்தணும். ஃபஸ்ட்டு என்ன இருக்கும் அப்படின்னா குழுமம் இருக்கணும், அடுத்தது சூழல் மண்டலம் இருக்கணும், அடுத்தது நிலத்தோற்றம் இருக்கணும், அதுக்கப்புறம் உயிர்மம் இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போது நமக்கு எந்த ஆப்ஷன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா தேர்டு ஒன்னாக இருக்குது. ஸோ அப்போது இ ஆப்ஷன். அடுத்தது பாருங்கள், செகண்ட் கொஸ்டின், ஒரு தனி சிற்றினத்தின் சூழ்நிலையியல் பற்றி படிப்பது என்ன அப்படின்னா சுய சூழ்நிலையியல், இல்லை அப்படின்னா சிற்றின சூழ்நிலையியல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ரெண்டுமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவதாக சுய சூழ்நிலையியலும், மூணாவதாக சிற்றின சூழ்நிலைகளும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்ன அப்படின்னா 4th ஒன் ஆன்சர் 2 மற்றும் 3 மட்டும். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், தேர்ட் கொஸ்டின், ஓர் உயிரினம் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அமைந்து தனது பணியை செயல்படுத்தும் சூழ்நிலை தொகுப்பு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா செயல் வாழிடம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போது செகண்ட் ஒன் ஆன்சர் ஆ ஆப்ஷன். அடுத்தது பாருங்கள், ஃபோர்த் கொஸ்டின், கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றினை படித்து அதில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்கவும். ஸோ உங்களுக்கு 4 கூற்று கொடுத்துருக்காங்க, அதில் எதெல்லாம் சரி அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், நீர்வாழ் தாவரங்களை நீரில் நிலைநிறுத்துவதற்காக இறங்கமைவினை கொண்டுள்ளது. ஓகேவா? ஸோ இது என்ன அப்படின்னா தப்பு. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், விஸ்கம் தாவர விதைகள் ஒளியின் உதவியால் மட்டுமே முளைக்கின்றன. இது என்ன அப்படின்னா கரெக்ட். ஓகேவா? விஸ்கம் தாவர விதைகள் ஒளியின் உதவியால் மட்டுமே என்ன பண்ணோம் அப்படின்னா முளைக்கும். அடுத்தது பாருங்கள், தேர்டு ஒனில் என்ன இருக்குது அப்படின்னா மண்ணின் நுண்துளைகளில் ஈரப்பத நீர்தான் வளரும் தாவரங்களின் வேர்களுக்கு கிடைக்கிறது. ஓகேவா? ஸோ இதுவும் என்ன அப்படின்னா கரெக்டு தான். ஓகேவா? மண்ணின் நுண்துளைகளில் இருக்கக்கூடிய ஈரப்பத நீர் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த நீர் தான் வளரும் தாவரங்களோட வேர்களுக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. இது கரெக்டு. அடுத்தது பாருங்கள், ஃபோர்த் ஒன், அதிக வெப்பநிலையானது வேர்கள் மூலம் நீர் மற்றும் திரவ கரைசலை உறிஞ்சுவதை குறைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் கரெக்டு தான். அதிக வெப்பநிலை என்ன பண்ணும் அப்படின்னா வேர்கள் மூலம் நீரும் அப்புறம் திரவ கரைசலையும் உறிஞ்சுவதை என்ன பண்ணுது அப்படின்னா அது குறைக்குது. ஸோ அப்போது 2ம் கரெக்டு, 3ம் கரெக்டு, 4ம் கரெக்டு. ஸோ அப்போ எந்த ஆன்சர் அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் ஒன் ஆ ஆப்ஷன். அடுத்தது பாருங்கள், ஃபிஃப்த் கொஸ்டின், கீழ்கண்ட எந்த தாவரத்தில் இதயத்தை பாதிக்கும்
கிளைகோசைடுகள் உற்பத்தி செய்கிறது. என்ன அப்படின்னா கேலட்ரோஃபில் கேலட்ராஃபிஸ். ஓகேவா? கேலட்ராஃபிஸில் தான் என்ன இருக்கும் அப்படின்னா இதயத்தை பாதிக்கக்கூடிய கிளைகோசைடுகளை வந்துட்டு இவங்க உற்பத்தி பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 6th கொஸ்டின். ஸோ கீழ்கண்ட கூட்டினை படித்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கும். ஓகேவா? ஸோ மொத்தம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4 கூற்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் எதெல்லாம் சரியான கூற்று அப்படின்னு பார்க்கணும். ஸோ எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பசலை மண் தாவர வளர்ச்சிக்கு ஏற்ற மண் வகையாகும். ஓகேவா? பசலை மண் என்ன அப்படின்னா தாவர வளர்ச்சிக்கு ஒரு ஏற்ற மண் வகை. இது என்ன பண்ணும் அப்படின்னா இது வண்டல் மண், மணல் மற்றும் களிமண் ஆகியவை கலந்த கலவையாகும். எஸ், கரெக்டு. பசலை மண் வந்துட்டு என்ன அப்படின்னா வண்டல் மண், மணல் மற்றும் களிமண் கலந்த ஒரு கலவை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாருங்கள், செகண்டு. அதிக அளவு லிக்னின் மற்றும் செல்லுலோஸ் கொண்ட கரிம மட்குகளில் மட்டும் செயல்முறைகள் பொதுவாக நடைபெறுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் கரெக்டு தான். ஓகேவா? ஸோ அதிக அளவு லிக்னின் மற்றும் செல்லுலோஸ் கொண்ட கரிம மட்களில் மட்டும் இந்த செயல்முறை வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா மெதுவாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், தேர்டு ஒன். நுண்துளைகளுக்குள் காணப்படும் நுண்புழை நீர் தாவரங்களுக்கு கிடைக்கும் ஒரே நீராகும் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டு தான். நுண்துளைகளில் இருக்கக்கூடிய நுண்புழை நீர் வந்துட்டு தாவரங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு நீர். ஓகேவா? ஸோ இதுவும் என்ன அப்படின்னா கரெக்டு. நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, ஃபஸ்ட்டும் கரெக்டு, செகண்டும் கரெக்டு, தேர்டும் கரெக்டு. ஸோ இது 3 தான் கரெக்டு. அடுத்தது பாருங்கள், 4வது இருக்குது இல்லையா, நிழல் விரும்பும் தாவரங்களின் செயல் மையத்தில் அதிக அளவு பசுங்கனிகங்களும் குறைவான அளவு பச்சையம் A மற்றும் B ஆகியவற்றிலும் மற்றும் இலைகள் மெல்லியதாகவும் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னா தப்பு. ஸோ அப்போது நமக்கு எது கரெக்ட் அப்படின்னா 1, 2, 3 and 4. இதில் வந்துட்டு 1, 2, 3 3ம் கரெக்ட். ஓகே, அப்போது 1, 2 மற்றும் 3 மட்டும். ஓகே, அப்போது ஃபஸ்ட்டு ஒன் ஆப்ஷன் A கரெக்ட். அடுத்தது பாருங்கள், 7th கொஸ்டின். கீழ்கண்டவற்றை படித்து சரியான விடையினை தேர்ந்தெடுக்கவும். ஸோ என்ன அப்படின்னா என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத படிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 2 கூற்று கொடுத்துட்டு அதில் சரியா தவறா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், கூற்று A. களைச்செடியான கேலட்ராஃபிஸ் தாவரத்தை கால்நடைகள் மேய்வதில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னா கரெக்டு தான். ஓகேவா? ஸோ அடுத்தது பாருங்கள், கூற்று A. கூற்று ஆல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கேலட்ராஃபிஸ் தாவரத்தில் தாவர உண்ணிகளுக்கு எதிரான பாதுகாப்பிற்காக சிறு முட்களும் கொண்டுள்ளன அப்படின்னு கொடுத்துருக்கு. இது என்ன அப்படின்னா தவறு. ஓகேவா? ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எது வரும் அப்படின்னா கூற்று A சரி, ஆனால் கூற்று A சரியானது அல்ல. செகண்ட் ஆப்ஷன் A. அடுத்தது பாருங்கள், 8th கொஸ்டின். கீழ்கண்ட எந்த மண்ணின் நீர் தாவரங்களுக்கு பயன்படுகிறது? எந்த நீர் அப்படின்னா நுண்புழை நீர். முன்னாடி ஒரு கொஸ்டின் பார்த்தோம். ஸோ ஓகேவா, அந்த ஒரு நீர் தான் என்ன பண்ணும் அப்படின்னா தாவரங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா பயன்படும். அடுத்தது பாருங்கள், 9th கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளில் காணப்படும் கோடிட்ட இடங்களுக்கான சரியான விடைகளை கொண்டு பூர்த்தி செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாருங்கள், மண்ணில் காணப்படும் மொத்த நீரை என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹெலராய்டு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பாருங்கள், தாவரங்களுக்கு பயன்படாத நீரை என்ன சொல்லுவோம் அப்படின்னா எக்ஸ்ட்ராய்டு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பாருங்கள், தாவரங்களுக்கு பயன்படும் நீரை என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிரிச்சார்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ என்ன அப்படின்னா ஆப்ஷன் A, ஃபஸ்ட்டு ஒன். அடுத்தது பாருங்கள், 10th கொஸ்டின். 10th கொஸ்டின் என்ன அப்படின்னா நிரல் 1ல் மண்ணின் அளவும் நிரல் 2ல் மண்ணின் ஒப்பீட்டளவும் கொடுக்கப்பட்டுள்ளது. கீழ்கண்டவற்றில் நிரல் 1 மற்றும் நிரல் 2ல் சரியாக பொருந்தியுள்ளவற்றை கண்டுபிடிக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு பாருங்கள்,
0.2 முதல் 2.00 மில்லிமீட்டர் வரை என்ன இருக்கலாம் அப்படின்னா மணல் இருக்கலாம். அடுத்தது செகண்ட் பாருங்கள், 0.002 மில்லிமீட்டருக்கு குறைவாக இருக்கிறத நாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா களிமண் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பாருங்கள் தேர்ட் ஒன், 0.002 0.02 மில்லிமீட்டர் வரை என்ன இருக்கலாம் அப்படின்னா வண்டல் மண். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 0.002 முதல் 0.2 மில்லிமீட்டர் வரை பசலை மண். ஓகேவா? ஸோ அப்போ என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டுக்கு தேர்ட் ஆப்ஷன், செகண்டுக்கு செகண்டு தான், தேர்டுக்கு ஃபஸ்ட்டு, ஃபோர்த்துக்கு ஃபோர்த். ஓகே, அப்போது இ ஆப்ஷன். ஓகேங்களா? தேர்டு ஒன். அடுத்தது பாருங்கள் 11th கொஸ்டின், எந்த தாவர வகுப்பானது பகுதி தண்ணீரிலும் பகுதி நிலமட்டத்திலும் மேல் பகுதி மற்றும் நீர் தொடர்பின்றி வாழும் தகவமைப்பினை கொண்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன வரும் அப்படின்னா உவர் சதுப்பு நில தாவரங்கள் வரும். ஓகேவா? உவர் சதுப்பு நில தாவரங்கள் தான் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த பண்புகளையும் இந்த தகவ அமைப்புகளையும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பெற்றிருக்கும். அடுத்தது பாருங்கள் 12th கொஸ்டின், கீழ்கண்ட அட்டவணையில் ஏ, பி, சி மற்றும் டி ஆகியவற்றை கண்டறியவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இடைச்செயல்கள் கொடுத்துட்டு எக்ஸ் சிற்றினத்தின் மீதான விளைவுகள், ஒய் சிற்றினத்தின் மீதான விளைவுகள் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ஓங்குயிரி, அங்கே என்ன இருக்கும் அப்படின்னா ப்ளஸ்ஸு வரும். அடுத்தது என்ன இருக்கும் அப்படின்னா ப்ளஸ்ஸு தான். அடுத்தது பாருங்கள் பி இருக்கிற இடத்துல என்ன வரலாம் அப்படின்னா ப்ளஸ்ஸு மைனஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒட்டுண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? அடுத்தது பாருங்கள் போட்டியிடுதல். போட்டியிடுதலில் இங்கே ஃபஸ்ட்டு எக்ஸ் சிற்றினத்தின் மீதான விளைவு மைனஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போது ஒய் சிற்றினத்தின் மீதான விளைவு என்ன தான் இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு மைனஸ் தான் இருக்கும். அடுத்தது என்ன அப்படின்னா அடுத்தது பாருங்கள் மைனஸும் லாஸ்ட்டாக ஜீரோவும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்ன எடுக்கலாம் அப்படின்னா அமென்சாலிசம் எடுக்கலாம். ஸோ அப்போது ஆப்ஷன் ஆ பாருங்கள், ஏக்கு ப்ளஸ்ஸும் பிக்கு ஒட்டுண்ணியும் சிக்கு மைனஸும் டிக்கு அமென்சாலிசமும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போது ஆப்ஷன் ஆ ஃபஸ்ட் ஒன். அடுத்தது பாருங்கள் 13th கொஸ்டின், ஓபிரிஸ் என்ற ஆர்கிட் தாவரத்தின் மலரானது பெண் பூச்சியினை ஒத்து காணப்பட்டு ஆண் பூச்சிகளை கவர்ந்து மகரந்த சேர்க்கையில் ஈடுபடுகின்ற செயல்முறை இதுவாகும். எதை சொல்லலாம் அப்படின்னா பாவனை செயல்கள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இதை அப்போது ஆப்ஷன் இ தேர்ட் ஒன். அடுத்தது பாருங்கள், தனித்து வாழும் நைட்ரஜனை நிலைப்படுத்தும் மற்றும் அசோலா என்ற நீர் பெரணியில் ஓங்குயிரியாக வாழும் சயனோபாக்டீரியம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை என்ன சொல்லலாம் அப்படின்னா அனபீனா அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுதான் என்ன அப்படின்னா கரெக்டான ஆன்சர். ஸோ அப்போது செகண்ட் ஒன் ஆப்ஷன். அடுத்தது பாருங்கள் 15th கொஸ்டின், பெடாஜெனிசிஸ் என்பது எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா எது கூட தொடர்புடையது அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா மண் கூட. அப்போது ஆப்ஷன் ஆ ஃபோர்த் ஒன். 16th கொஸ்டின் பாருங்கள், தாவர வளர்ச்சியில் பூஞ்சை வேர்கள் எதை ஊக்குவிக்கின்றன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இவங்க எதை ஊக்குவிப்பாங்க அப்படின்னா கனிம அயனிகளை மண்ணில் இருந்து உறிஞ்சுவதற்கு இவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ அப்போ என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஆ செகண்ட் ஒன். அடுத்தது பாருங்கள் 17th கொஸ்டின், கீழ்கண்ட எந்த தாவரத்தில் மெழுகு பூச்சுடன் கூடிய தடித்த தோல் போன்ற இலைகள் காணப்படுகின்றன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதில் இருக்கும் அப்படின்னா நீரியம். ஓகேவா? நீரியமில் தான் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த தாவரத்தில் மெழுகு பூச்சு மாதிரி இருக்கக்கூடிய தடித்த தோல் போன்ற இலைகள் வந்துட்டு இருக்கும். அப்போ ஆப்ஷன் ஆ இ தேர்ட் ஒன். அடுத்தது 18th கொஸ்டின், நன்னீர் குளச்சூழலில் வாழும் வேரூன்றிய தற்சார்பு ஜீவிகள் என்ன சொல்லலாம் அப்படின்னா அல்லி மற்றும் டைஃபா. ஓகேவா? ஸோ அல்லி மற்றும் டைஃபா தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் ஆ ஃபஸ்ட் ஒன். 19th கொஸ்டின் பாருங்கள், இது என்ன அப்படின்னா ஒரு மேட்சிட். கீழ்கண்டவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்ந்தெடுக்க. ஓகேவா? ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இடைச்செயல்களும் அதுக்கான எடுத்துக்காட்டுகளும் கொடுத்துருக்காங்க.
ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ஓங்குயிரி நிலை. ஓங்குயிரி நிலைக்கு எதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா நெப்பந்தஸ் மற்றும் டைனோயா அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், உடன் உண்ணும் நிலை. உடன் உண்ணும் நிலைக்கு எதை சொல்லலாம் அப்படின்னா எதை சொல்லலாம் நம்ம? சாரிப்பா, ஃபஸ்ட்டுக்கு என்ன அப்படின்னு பாருங்கள், இடைச்செயல்களில் ஓங்குயிரி நிலை அப்படின்னு இருக்கு இல்லையா? ஓங்குயிரி நிலைக்கு நம்ம எதை எடுத்துப்போம் அப்படின்னா லைகன் மற்றும் பூஞ்சை வேரிகளை எடுத்துப்போம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு பாருங்கள், இந்த இடத்துல எடுத்துக்காட்டில் 1 2 3 4 4னே கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்துட்டு லாஸ்ட் ஒன்னுக்கு 5 போட்டுக்கோங்க. ஸோ அப்போ என்ன அப்படின்னா ஓங்குயிரி நிலைக்கு லைகன் மற்றும் பூஞ்சை வேரிகளை சொல்லுவோம். அடுத்தது என்ன அப்படின்னா உடன் உண்ணும் நிலை. உடன் உண்ணும் நிலைக்கு எதை சொல்லலாம் அப்படின்னா ஆர்கிட் மற்றும் பெரணிகளை சொல்லுவோம். அடுத்தது என்ன அப்படின்னா தேர்டு ஒன் ஒட்டுண்ணி. ஒட்டுண்ணி என்ன சொல்லலாம் அப்படின்னா பெலனோஃபோரா. அடுத்தது ஒரபாங்கி. ஓகேவா? அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஃபோர்த்து ஒன்னுக்கு என்ன அப்படின்னா கொன்று உண்ணும் வாழ்க்கை முறை யாருக்கு இருக்கும் அப்படின்னா நெப்பந்தஸ் மற்றும் டைனோயியாக்கு தான் இருக்கும். ஓகேவா? அடுத்தது ஃபிஃப்த்துக்கு பாருங்கள், அமென்சாலிசம் எதுக்கு அப்படின்னா ட்ரைகோடெர்மா மற்றும் பெனிசிலியம். ஓகேவா? ஸோ அப்போது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டுக்கு 4th ஒன், செகண்டுக்கு 3rd ஒன், தேர்டுக்கு 2nd ஒன், ஃபோர்த்துக்கு 5th ஒன் அண்டு 5th ஃபஸ்ட்டு ஒன். இது எந்த ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா 4th ஆப்ஷனாக இருக்கும், இ. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா எந்த தாவரத்தின் கனிகள் விலங்குகளின் பாதங்களில் ஒட்டிக்கொள்ள கடினமான கூர்மையான முட்களை கொண்டிருக்கின்றன? எந்த தாவரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எக்ஃபெல்லியம். ஓகேவா? எக்ஃபெல்லியமில் தான் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி கூர்மையான முட்கள் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஆ, செகண்ட் ஒன். 21 பாருங்கள், ஒட்டிக்கொள்ளும் சுரப்பி தூய்களை கொண்டுள்ள போயர் ஹாவியா மற்றும் கிளியோம் ஆகியவற்றிற்கு உதவி செய்கிறது. ஓகேவா? விலங்குகள் மூலம் விதை பரவுதலுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உதவி செய்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த 21 கொஸ்டின்ஸ்லேயும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கப்பா. இல்லை இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். புக் பேக் கொஸ்டின்ஸை தெளிவாக படிச்சுக்கோங்கப்பா. நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் ரொம்ப ரிப்பீட்டடாக அதிகமாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸாக இருக்குது. ஸோ அதனால் இதை தெளிவாக படிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஷோராக நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகேப்பா, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்கக்கூடிய அப்டேட்ஸும் என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.